யோர் கெமிஸ்ட்ரி டீச்சர் ஸ்டார்டட் த ஜேர்னி காஸ்பல் ஷேர் பண்ணாங்க. அப்புறமா தேரி கார்டில் ஜம்ப் பண்ணீங்க. அங்கேருந்து காரைக்குடி வரத்துக்குள்ள உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் நரிஷ்மெண்ட்டுக்கும் ஃபெலோஷிப்புக்கும் வாட் வாஸ் த செட்டப் அரவுண்ட் யூ? சரி, ஏழையில் அங்கே இருக்கும்போது அவங்க எல்லாம் வந்து அந்த குரூப்பில் இருந்தவங்க, அந்த லீடர்ஸ் வந்து பிரதர் டேனியலுடைய குரூப்பில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க. அதாவது எல்இஎஃப், லேமன்ஸ் இவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப்பில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க. ஸோ அதனால் அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்க விட மாட்டாங்க. நச்சுன்னு போட்டு நம்மளை நசிக்கிடுவாங்க. ஆனால் நான் நல்லா ரட்சிக்கப்பட்டேன், நல்லா இருந்தேன், கொண்டே இது பண்ணேன். இங்கே வந்த பிறகு எனக்கு இந்த எபேசியர், பிலிப்பியர், இந்த அப்போஸ்தலருடைய புதிய ஏற்பாட்டு நிருபங்களை வாசிக்கும் போது அதில் இருக்கிறதுக்கும் அவங்க சொன்னதுக்கும் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸு தெரிய ஆரம்பிச்சுது. அதாவது கன்விக்ஷன் வேறு, கண்டம்னேஷன் வேறு. அதாவது பாவ உணர்வு வேறு, குற்ற உணர்வு வேறு. அவங்களோட பேசும்போது இது பண்ணும்போது நம்மளை அறியாத ஒரு குற்ற உணர்வு வரும். பட் குற்ற உணர்வு என்னை பொறுத்த அளவில் குற்றஞ்சாட்டுகிற பிசாசிட்ட தான் வர்றது. பாவ உணர்வு பரிசுத்தாவியானோட வர்றது. பாவ உணர்வு மன திரும்புதலுக்கு நடத்தும், குற்ற உணர்வு மனம் அடிவுக்குள்ளே தான் நடத்தும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸு எனக்கு ரொம்ப தெளிவாக இன்றைக்கும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி அது புரிஞ்சதுன்னு சொல்லி. ஐ திங்க் அது அந்த ஹோலி ஸ்பிரிட் அந்த நேரத்துலேயே அதை எனக்கு போட்டுட்டார். அதில் இருந்து நான் அவங்களோட ரொம்ப தொடர்பு கொள்ளலை. நான் கொஞ்சம் அதை விலகி தான் இருந்தேன். ஆனால் மனந்து ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு நவம்பர் 18ஆம் தேதியும் அவங்களுக்கு கூப்பிட்டு லெட்டர் எழுதுவேன், தேங்க் பண்ணுவேன். இப்போ அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. எங்கள் வாத்தியார் என்னை லீட் பண்ணுறவங்க, அவங்க ஒய்ஃப்ஸ் 2 பேரும் இருக்கிறாங்க, வாக்கர் வச்சு நடக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு நான் லெட்டர் எழுதி இத்தனை வருஷத்துக்கு பிறகும் அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணுவேன். ஏன்னா அதை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால அதை நம்ம ஃபுல்லாக பிலீவ் பண்ணணும்னு அவசரம் கிடையாது. ஐ பெக் டு டிஃபர். ஸோ தேர் ஆர் அதர் ஃபெலோஷிப்ஸ் விச் ஹெல்ப் யூ தட் டைம். ஏன்னா நிறைய சர்ச்சஸ் பெருசாக இருந்திருக்காது, பெண்டகாஸ்டல் சர்ச்சஸ். வளர்வதற்கு உங்களுக்கு உதவி செய்த அது வந்து ஆண்டவர் வந்து எல்லாரையும் அப்படி நடத்துவார்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து காட்டுக்குள்ளே தனியாக நான் அந்த பழைய பைபிளை வச்சு நான் திறந்து படிக்கும்போது எனக்கு இது பண்ணாது தான். ஏன்னா அப்போ வந்து பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ் தான் ரொம்ப கிடையாது. ஏஜி அப்போ ரொம்ப பிரமாதமாகவும் வரல. பெண்டிகாஸ்டலுங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பெண்டிகாஸ்டலிட்டிஸ் மட்டும்தான் இருந்துச்சு. சிபிஎம், எங்கள் தெருவிலலாம் சிபிஎம்காரங்க யாராவது கொட்டடிச்சு வந்தாங்கன்னா நான்லாம் கொட்டை பிடிங்கி கிழிச்ச ஆள் நான். ஸோ அப்படி இருக்கிற டைமில் இந்த இவாஞ்சலிக்கல் யூனியன் காலேஜஸில் இருந்தது. பட் அவங்க வந்து ஹோலி ஸ்பிரிட் பேப்டிஸ்டில் பிலீவ் பண்ணல. ஸோ அவங்க எங்கிட்ட வந்து ஸ்டான்லி நீங்கள் இருக்கிற வரைக்கும் 5 வருஷம் காலேஜ் நல்லா ப்ரேயர் நடக்கும், அதுக்கு பிறகு எப்படி அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன் இது கர்த்தர் ஆரம்பிச்சது, இது போகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் ஆல் த EU லீடர்ஸ் ஹேவ் மை குட் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஐ நெவர் காட் இன்டர்லிங்க் டு இட்.